ஸ்ரீரங்கநாதன் அடியார்களுக்கு அன்பு வணக்கம். காவேரி தாயின் மடியில் ஒரு தீவு போல காட்சியளிக்கும் பூலோக வைகுண்டம் திருவரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. ஆழ்வார்களால் மங்களாச்சாசனம் செய்யப்பட்ட தலம் எம்பெருமான் ரங்கநாதன் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு அருள் பாலிக்கும் புண்ணிய பூமி. இன்று நாம் இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காணப்போகிறோம். புண்ணிய நதியான காவேரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவே ஒரு தீவு போல காட்சியளிக்கும் திருவரங்கம் வெறும் ஊர் மட்டுமல்ல, அது வைணவர்களின் இதயம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ரங்கநாத சுவாமி கோவில் சுமார் 155 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் இன்றும் மக்கள் வழிபடும் உலகின் மிகப்பெரிய கோவில் வளாகமாகும். 7 சுற்றுப் பிரகாரங்கள், 21 கோபுரங்கள் என பிரம்மாண்டத்தின் உச்சமாக திகழ்கிறது. இதன் தெற்கு வாசலில் உள்ள ராஜகோபுரம் 236 அடி உயரம் கொண்டது. இது ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரங்களில் ஒன்று. புராணங்களின்படி பிரம்மாவிடம் இருந்து இக்ஷ்வாகு குல மன்னர்களால் அயோத்திக்கு கொண்டுவரப்பட்ட இந்த ரங்க விமானம் பிறகு ராமபிரானால் விபீஷணனுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இலங்கை செல்லும் வழியில் விபீஷணன் இந்த விமானத்தை தரையில் வைக்க அது அங்கேயே நிலை பெற்றுவிட்டது. விபீஷணனுக்கு அருள் புரியவே பெருமாள் தெற்கு நோக்கி பள்ளி கொண்டுள்ளார். வரலாற்று ரீதியாக சோழர், பாண்டியர், ஹொய்சாளர் மற்றும் விஜயநகர பேரரசுகள் இந்த கோவிலை போற்றி வளர்த்துள்ளனர். 14ஆம் நூற்றாண்டில் மாலிக் காபூர் படையெடுப்பின் போது இக்கோவில் பெரும் பாதிப்புகளை சந்தித்தது. ஆனால் வைணவ ஆச்சாரியர்களின் தியாகத்தால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. 1000 கால் மண்டபம். விஜயநகர காலத்து கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த மண்டபத்தில் செதுக்கப்பட்ட குதிரை வீரர்கள் மற்றும் புராண கதைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். வெள்ளை கோபுரம். இதை பார்க்கும்போது அமைதி நிலவும். இதன் பின்னணியில் வெள்ளாயி என்ற தேவதாசியின் வீர வரலாறு மறைந்து உள்ளது. தங்க விமானம். கருவறைக்கு மேலே உள்ள விமானம் ஓம் வடிவத்தில் அமைக்கப்பட்டு தங்கத் தகடுகளால் வேயப்பட்டு உள்ளது. ஸ்ரீரங்கத்திற்கும் ஆச்சாரியார் ராமானுஜருக்கும் பிரிக்க முடியாத பந்தம் உண்டு. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமானுஜரின் திருமேனி இன்றும் கோவிலின் ஒரு தனிச்சன்னதியில் தானான திருமேனியாக பாதுகாக்கப்படுகிறது. இது பக்தர்களுக்கு ஒரு பெரும் அதிசயம். மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா இங்கு மிகவும் பிரபலம். அன்று பரமபத வாசல் திறக்கப்படும் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற முழக்கத்துடன் இறைவனை தரிசிப்பார்கள். இது தவிர சித்திரை தேர் திருவிழா மற்றும் பங்குனி உத்திரம், சேர்த்தி சேவை ஆகியவையும் மிக முக்கியமானவை. ஸ்ரீரங்கம் என்பது வெறும் கட்டிடமல்ல, அது பக்தி, கலை, கலாச்சாரம் மற்றும் தியாகத்தின் சங்கமம். 12 ஆழ்வார்களும் பாடி பரவிய இந்த புண்ணிய பூமியை ஒருமுறையாவது தரிசிப்பது ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் கிடைக்க வேண்டிய பெரும் பாக்கியம். அரங்கனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ரங்கா ரங்கா.